வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு உடன்பிறப்பை படத்தை பற்றி நம்மோடு விமர்சனம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் கார்த்திக் வந்திருக்காரு. வாங்க அவரை சந்திப்போம். கார்த்திக் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உடன்பிறப்பை படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. உடன்பிறப்பை படம் எப்படி இருக்கு, என்ன கதை? உடன்பிறப்பு இந்த படத்தை சூர்யா ஜோதிகா இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட 2D நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலயமா நல்ல நல்ல படங்களை அமேசான் ஃப்ரேம்ல கொஞ்சம் காலமாக கொடுத்துட்டு வராங்க, OTT தளத்துல. அந்த மாதிரி இந்த படத்தையும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் நம்ம சரஸ்வதி பூஜை அந்த நவராத்திரி திருவிழா முடிகிற திருவிழாவில் ரிலீஸ் ஆக இருக்குது OTT தளத்துல, அமேசான் ஃப்ரேம்ல. இந்த உடன்பிறப்பு படம் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடன்பிறப்பு பாசமலர் காலத்து கதை தான். ஆனா அதை பக்குவமா அழகா இந்த காலத்து இளைஞர்களுக்கும் கூட பிறந்தவங்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துற மாதிரி பண்ணிருக்கிறாங்க. இதுதான் இதுல சசிகுமாரும் ஜோதிகாவும் அண்ணன் தங்கச்சியா நடிச்சிருக்கிறாங்க. ஜோதிகாவோட கணவரா நம்ம சமுத்திரகனி வராரு. அதே மாதிரி சசிகுமாரோட ஜோடியா மனைவியா ஸ்ரீஜா ரோஸ் அவங்க வராங்க. இன்னும் சூரி இருக்கிறாரு படத்துல காமெடிக்கு. உண்மையா இந்த மாதிரி ஒரு சீரியஸான கதையில ரொம்ப சிரிப்பா சிறப்பா சூரி இந்த படத்துல பண்ணிருக்காரு. ஆமாமா, நல்ல பஞ்செல்லாம் விடுறாரு. தாமரை மலரும் டைலாக் வருது. அது பாத்தீங்கன்னா பொதுவாகவே சூர்யா அவரோட படத்துல மத்திய அரசு கொஞ்சம் வப்பு இருக்கிற மாதிரி சில சூர்யா படங்கள்ல இருக்கும். அதாவது சூர்யா தயாரிக்கிற படத்துலயும் சரி, அவர் நடிக்கிற படத்துலயும் சரி. இப்ப சூரியரை போட்டுறதுல இருந்து நிறைய படங்கள் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு உதாரணமா இந்த படத்துலயும் அது மாதிரி சீன்ஸ் இருக்குது. அதாவது அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணுங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்துவாரு. இந்த படத்தையும் அதை வலியுறுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் இரா சரவணன் அவர் ஏற்கனவே கத்துக்குட்டின்னு ஒரு படம் விவசாயிகளோட பிரச்சனைய, விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. நிறைய நடிச்சிருந்தாரு. அப்போ அந்த படம் 2015 வெளிவந்தது. அதுவே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அந்த படம். அதே மாதிரி இந்த படத்துலயும் சில விஷயங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த படத்துல அண்ணன் தங்கை உறவை தான் ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கிறாரு. சமுத்திரகனி அண்ணனா சசிகுமார், அண்ணனா சசிகுமார், கணவரா நம்ம சமுத்திரகனி, தங்கையா ஜோதிகா. சசிகுமார் இந்த படத்துல உண்மையிலேயே தான் ஒரு சிறந்த நடிகர்ங்கிறத காட்டுற அளவுக்கு டைரக்டர் அவர்கிட்ட வேலை வாங்கியிருக்கிறாரு கண்டிப்பா. ஆனா ஆக்ஷன் காட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் அதிரடியை காமிச்சிருக்கலாம். அது அவர் கையில கிடையாது, அது ஸ்டண்ட் மாஸ்டர் கையில தான் இருக்குது. ஸ்டண்ட் மாஸ்டர் அதுக்கான ஸ்டண்டுகளை அமைக்கலன்னு தான் சொல்லணும். இன்னும் பிரமாதமா, ஏன்னா சூர்யா படங்கள்லயே பாத்தீங்கன்னா அதிரடி ஸ்டண்ட் அப்படி இருக்கும். அப்படிங்கறத காட்டும் போது நல்லதுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய முரடங்க உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை காட்சிகளை அமைக்கணும். இந்த படத்துல அந்த சசிகுமாருடைய சண்டை காட்சிகள் நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் சிறப்பா அமைச்சிருக்கலாம். ஆக்சுவலா கதை அண்ணன் தங்கை பாசத்தை தான் மீன் பண்றதுனால சண்டை காட்சிகள் இந்த அளவு போதும்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனா அதுலயும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை சீக்வன்ஸ் அடிச்சு முறுக்கிற மாதிரி அவனுடைய பலத்தை காட்டணும். அது கொஞ்சம் குறைவு. சசிகுமார் அந்த தன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுல தானும் தான் மனைவியும் தனியா இருக்க முடியாம தவிச்சிட்டு தன்னுடைய மச்சான் வீட்டுக்கு தங்கை வீட்டுக்கு போயிட்டு, மச்சான் நீங்க சொல்றாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளையா வாங்க, தப்பா இருந்தா நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். அதுல சசிகுமார் அந்த மாதிரி காட்சிகள்ல பின்னி படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஈடு கொடுத்து சமுத்திரகனி நடிச்சிருக்கிறாரு. அதாவது சமுத்திரகனி நடிச்சிருக்காரு, நல்ல நடிப்பு தான். ஆனா சமுத்திரகனினாலே நல்ல, அதாவது ஒரு கருத்து கண்ணாயிரம் மாதிரி இதுலயும் வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் தான் வராரு. ஆமா, அதுலயும் ஒரு சீன் வரும். இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கலாம், இவன் 450 மார்க் எடுத்திருக்கிறா, இவன் 350 மார்க் தான் எடுத்திருக்காங்க. என்னன்னா அப்பாவுக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தாங்க. நேர்மையான வாத்தியாருங்கிறத காட்டுறதுக்காக மச்சானே போலீஸ்ல போட்டு கொடுக்கறது, அதுவும் தப்பான மச்சான் கிடையாது, நல்லா தப்ப தட்டி கேட்கிற மச்சான். அவரை போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது கேட்கறது கரெக்ட் தான். என்னன்னா முரட்டுத்தனம் வேணாம், எதையுமே சட்ட ரீதியா, அதை நீங்க விளம்பரங்கள்ல பாத்துருக்கீங்க, எதையுமே சட்ட ரீதியா சந்திக்கணுங்கிற என்னுடையவரு சமுத்திரகனி. சத்தியத்துக்கு கட்டுப்படுறவரு நம்ம சசிகுமார். சோ அதனாலதான் அந்த மோதல் போக்கு. அதாவது 10 வீடு தாண்டி தான் 2 பேர் வீடும் இருக்கும். ஆனா அங்க இருந்து இங்க வரதுக்கு 15 வருஷம் ஆகும் 2 பேரும் பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்றதுக்கு. அந்த வசனம் நல்ல வசனம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரிவினை இருக்குன்னு. அதாவது ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம
இதுல வந்து அதை அழகா சொல்லியிருக்கிறாங்க. இவரோட முரட்டுத்தனம், சசிகுமாரோட முரட்டுத்தனம் பிடிக்காம அவர் வந்து இவரால தான் குடும்பம் பாதிச்சிட கூடாதுன்னு போறாரு. அது ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்சி வச்சிருக்காங்க. அவரால் தன் குழந்தை இழந்த மாதிரி, அது அவரால் கிடையாது, ஆனா அப்படி வச்சிருக்காங்க ஒரு காட்சி. அது வந்து உண்மையா நம்ம கூட அவரால் தான் நடக்க போதோ அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா அது இதுவா நடக்குது, இயல்பா நடக்குது. ஆமா, அது ரொம்ப அந்த ஓப்பனிங் சீனே வந்து ரொம்ப மனசை வந்து எல்லாரையும் வந்து மனசை அந்த கிணத்துல இருந்து தான் சீனே தொடங்கும். அது ரொம்ப நல்லா பண்ணி டைரக்டர் நல்ல ஃபிளாஷ்பேக். இல்ல இவரு இந்த இரா சரவணன் டைரக்டர் ரொம்ப எஃபிஷியன்ட்ங்கறத சொன்னால அந்த கத்துவடி படத்துல அந்த ஐஸ் இது ஜோதிகா வந்து உண்மையிலேயே வந்து பழைய சுஜாதா, நடிகை சுஜாதாவை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த லுக் கரெக்டா. சுஜாதாவும் இந்த மாதிரி குடும்ப பாங்கான படங்கள்ல ரொம்ப டீசெண்டா நடிப்பாங்க, ரொம்ப அழுது உருகிடுவாங்க. ஆமா, அதே மாதிரி இதுல ஒரு நம்மளே அழ வச்சிருக்காரு சில சீன்கள்ல. எல்லா குடும்பங்கள்லயுமே சில சீன்ஸ் வந்து சில இடத்துல வந்து சிஸ்டர்ஸ் வந்து நம்மளால நினைச்சதெல்லாம் கட்டி கொடுத்த பிறகு சிஸ்டர்ஸ் காட்ட முடியாது. ஒண்ணு கவனிச்சீங்களா, ஜோதிகா இந்த படத்துல வந்து 2 விதமான மேக்கப்ப வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, ஒண்ணு வந்து இளம் வயது ஜோதிகாவா வரும்போது ஒரு விதமான மேக்கப் ரொம்ப இதுவா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முதிர்ச்சியான ஜோதிகாவா வரும்போது அதுக்கு ஒரு மேக்கப்பை பயன்படுத்தி அந்த சுருளான முடியெல்லாம், அதே நேரத்துல அழும்போது அந்த கண்ணங்கள் எல்லாம் துடிக்கிற மாதிரி, இந்த தாடையெல்லாம் துடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மைனூட்டா நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு சில இடங்கள்ல சசிகுமாருக்கு தங்கச்சி ஜோதிகாங்கிறத விட சசிகுமாருக்கு அக்காங்கிற மாதிரி கூட தோணுச்சு. இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய நடிப்புல தான் வந்து ஒரு பெரிய பெயர் வாங்கணுங்கிற அளவுக்கு கவனமா நடிச்சிருக்கிறாங்க. விருது கூட வாங்குவாங்க, இந்த படத்துக்கு வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுல. ஆனா டைரக்டர் வந்து ஒரு விஷயத்த அங்க மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த சின்னெல்லாம் துடிச்சு அவங்க வந்து ஆக்ஷனை காட்டும் போது கொஞ்சம் லென்த்தா கட் பண்ணிருக்கணும். ரொம்ப நேரம் துடிக்க அவ்வளவு நேரம் காட்டக்கூடாது. நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்களா, இந்த ஜோதிகா சசிகுமார் கேரக்டர் மாதிரி சசிகுமாரோட மனைவியா வராங்கல்ல, அருமையா பண்ணிருக்காங்க. அந்த ஜோதிகாவே சில இடங்களை தூக்கி சாப்பிட்டுறாங்க. அதாவது அப்படியே அமைதியான கேரக்டரா தான் இருக்காங்க. ஒரு நாத்தனாரா எப்படி இருக்கணும்ங்கறத வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஜோதிகா வந்து தன் மகளுக்கு ஒண்ணு அப்படிங்கிறப்போ வில்லன் கலையரசனை பழிவாங்க போற சீன்ல அப்படி ஒரு நடிப்பை காமிச்சிருப்பாங்க. இவங்க சீன் பை சீன் அந்த மாதிரி நடிப்பை காமிச்சிருக்காங்க. இப்படி அசத்துறாள அப்படின்னு நானே நினைச்ச படம். நிறைய படங்கள் 1-2 படங்கள்ல வந்திருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப பிரதானமான ரோல் சசிகரம் சுமார் நல்ல திறமசாலியான நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. காட்டாம வயதான மனைவியா, வயதான ரொம்ப நடுத்தர வயது உள்ள மனைவியா கண்களாலே நடிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி சமுத்திரகனி அவர் வந்து அந்த வாத்தியார் கேரக்டர்ல ரொம்ப கரெக்டா, அதுவும் சூரியோட அவர் பண்ற கலாட்டாலாம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் அந்த பசங்களாம் நடிச்சிருப்பாங்க பாருங்க, சமுத்திரகனியோட பையனா சித்தார்த்னு ஒரு புதுமுகம், இவங்களோட பொண்ணுனா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்குது. இது எல்லாமே சிறப்பா இருக்குது, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்குது. ஆனா திடீர்னு ஒரு இடம் இந்த கலையரசனை ஒரு உமனைசரா காட்டுறாங்க பாருங்க, ஆனா கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆமா, ஜோதிகா வந்து இவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு உள்ள ஒரு நல்ல குடும்பத்து ஒரு பெண்ணா காட்டிட்டு அந்த பெண்ணையே வந்து இவன் அடைய நினைக்கிறான் அப்படின்னு ஒரு தனி அறையில வந்து ரொம்ப குடும்பம் அத வந்து பார்க்க முடியல. குடும்பத்தோட எப்படி நம்ம ரொம்ப சொன்னோம்னா கதையை சொன்ன மாதிரி ஆயிடும். அதாவது ஜோதிகாவை மட்டும் இல்ல, இன்னும் சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் இவங்க குடும்பத்துல இருந்து சில என்ன வேற மாதிரி திங்க் பண்ணிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஈஸியா திங்க் பண்ணி வைக்கக்கூடிய பெண்களை வந்து கெடுக்கிறவன் தான் வில்லன் அப்படின்னு காட்டுறது காலங்காலமா வர படங்கள். இந்த படத்துல வந்து அது அவர் இன்னும் புதுமையா சிந்திச்சிருக்காங்க, வேற மாதிரி வச்சிருக்காங்க. கிராமத்து பெண்ணை ஏமாத்துற மாதிரி இன்னும் இதெல்லாம் காட்டுறது வந்து அதுவும் ஜோதிகாவே ரொம்ப குடும்பம் அது. ஆனா அவரு கையால அவரு வந்து இதுவாகணும் அப்படிங்கிற மாதிரி, சாகணும் அப்படிங்கிற மாதிரி போறப்போ சரி அதை தவிர்க்க முடியல. இயக்குனர் அந்த விதத்துல நம்ம வந்து விட்டுருவோம். ஆனா வந்து மத்தபடி குடும்பமா இந்த படத்தை வந்து கொண்டாடலாம். அதுவும் இன்னைய காலகட்டத்தில் பாத்தீங்களா, சசிகுமாரோடைய என்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனி மியூசிக் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி பாசம் உடைய படங்களுக்கு வந்து ரொம்ப அழகா, ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடந்த படத்துக்கு கூட அவர் தான் போட்டிருந்தாரு. இதே மாதிரி அண்ணன் தங்கச்சி ஒரு படங்களுக்கு. இன்னும் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் கார்த்தி நடிச்சாரு பாருங்க, கடைக்குட்டி சிங்கமா, அதெல்லாம் கூட அந்த மியூசிக்லயே இந்த குடும்ப உறவுகளை சொல்றது சிறப்பா பண்ணிருக்காரு டீமா. அதுல இந்த 2 பாட்டு, தாலி தாலின்னு ஒரு பாட்டும் சரி, அண்ணே யாருன்னு ஒரு பாட்டு, ரெண்டுமே மனசுல நிக்கிற மாதிரி பாடல். இமான் அவரோட வேலையை சிறப்பா செஞ்ச மாதிரியே இந்த
படத்துல இன்ஸ்பெக்டரா வர பாருங்க கேமராமேன் ஒரு வழுக்கு தலைவர் வயசானவர் என்ன வச்சுட்டு வழுக்கு தலைக்காதீங்க. அவரும் சிறப்பா பண்ணிருக்காரு வேல்ராஜ். கேமரா ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதம். படங்களுக்குலாம் அவர் தான் நிறைய பண்ணுவாரு. நீங்க இப்ப அசுரன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் இதுலயும் படத்தோட கதைக்கு தகுந்த மாதிரி லொகேஷன் வீடு எல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப அழகா புதுக்கோட்டை ஏரியாவுல தான் அந்த படம் நடக்குது. ஆனா இன்னும் ஒரு விஷயம், அவரு ஏரியல் ஷாட் அந்த ட்ரோன் மூலமா எடுக்கிற அந்த டாப் ஆங்கிள் ஷாட் தான் படத்துக்கு வந்து இப்பதான் வந்து ஃபேஷன் நினைச்சுக்கிட்டு நிறைய காட்டி திகைப்பு விட்டுட்டார். அவர் அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அவர் கீழே உட்காந்துட்டு ட்ரோனை ஓட விட்டா அது போய் எடுக்க போகுது. அதுல இருந்து அவரு ஸ்பெஷலிஸ்ட். சரி, எங்கேயோ ஓட முடியாது, குத்துமதிப்பா ஓடணும்ல. அந்த விதத்துல வேல்ராஜ் உண்மையா நல்லாதான் பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த லாங் நிறைய ஷாட் போட்டா வைட் ஆங்கிள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ரொம்ப தூரத்துல இருந்து எடுக்கிற ஷாட் இன்னும் கொஞ்சம். ஆனா நிறைய க்ளோஸ் அப் இருக்கிறதுனால உங்களுக்கு முகங்களை கிட்டக்க பாக்குறோம்ல. அப்ப இந்த மாதிரி ஷாட் வந்து நமக்கு வந்து ஒரு அயற்சியா அதுக்காக பண்ணிருக்கலாம். இது பொதுவா ஒட்டுமொத்தமா பசுமையான அந்த தென்னந்தோப்புகள் எல்லாம் ரொம்ப அழகா அந்த வீடை சுத்தி இருக்கிற தோப்புலாம் ஏதோ நம்ம கிராமங்களுக்கு ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாரு. உண்மைதான் அது. இசையமைப்பாளரும் சரி, இயக்குனரும் சரி, ஒளிப்பதிவாளரும் சரி, எல்லாருமே சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு குடும்பத்தோட பாக்குறப்ப அந்த கலையரசன் சம்பந்தப்பட்ட நெருடல் காட்சிகளை தவிர்த்து மொத்தமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பிறப்பு உண்மையா இன்னமும் மனசை விட்டுட்டீங்களே. இந்த மாதிரி படங்கள் பாச படைப்பு தான் படம். அதாவது ஜோதிகா வந்து கணவனையும் விட்டு கொடுக்காம அண்ணனையும் விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா டைரக்டர் அருமையா பண்ணிருக்காங்க. ஜோதிகாவும் சிறப்பா பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு, இவ்வளவு அருமையான ஒரு குடும்ப படத்தை வந்து இவங்க ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. ஓடிடில இல்லாம தியேட்டர்கள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா இதை கொண்டாடும் கண்டிப்பா. ஆமா, உண்மையிலேயே வந்து எல்லா ஏன்னா நம்ம குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள்லாம் இன்னமும் கிராமத்துல தான் நிறைய இருக்குது. இந்த ஓடிடி இதெல்லாம் வந்து ஒரு ஏ பி சென்டர் தாண்டாது இல்லீங்களா. சி சென்டருக்கும் ரீச் ஆகணும்னா தியேட்டர் தான் கரெக்டா இருக்கும். இப்பவும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை, இவங்க வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சிக்கலாம். தியேட்டர்காரங்க ஒத்துக்காம எங்க போறாங்க, அவங்களுக்கு தான் நல்ல படமே கிடைக்கலையே. உண்மைதான் நீங்க சொல்றது. மீண்டும் அடுத்த விமர்சனத்துல ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.